ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மிக்சடு வெஜிடபிளில் ஒரு குருமா பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வந்து எல்லா வீடியோஸும் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ்லேயே போடுறீங்க, அதனால் வீடியோவாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால இப்போ வீடியோவாக போடுறேன். இந்த குருமாக்கு வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு சவ் போட்டிருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, அப்புறமா 10 பீன்ஸு, கேரட் ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம், இவ்வளவும் போட்டிருக்கேன். இதோட நூல்கோல் கூட நம்ம போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் வச்சு ஸ்டீம் போகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் நம்ம இங்கே வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சோம்பு போட்டுக்கோங்க, அப்புறம் பட்டை, இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் நான் வந்து குருமாக்கு அதெல்லாம் போடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் யாருக்கும் இந்த ஹெவியான அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது, அதனால் நான் கடுகு மட்டும்தான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக குருமாக்கு கடுகு போடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் எப்படி பழகிட்டோம். சோம்பெல்லாம் போட்டால் ரொம்ப ஹெவி ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லே பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்கும், அதனால் போடலை. இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரம்பை இலை இருக்கு இல்லையா, அதோட 2 லீஃப் பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இதில் என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போடுறத ரொம்ப பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப மைல்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட. இல்லைன்னா ஒரு மாதிரி நம்ம குருமாலாம் சில டைமில் சில ஹோட்டல்ஸில் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஹெவியாக ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வரும், கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் நமக்கு. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த குருமாவை வந்து நம்ம வந்து ரசம் வச்சு சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு, இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி ஒரு மாதிரி நல்ல ஒரு மணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காய், இது எல்லாத்தையும் அதில் தட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போதுமா அப்படிங்கிறதையும் நான் பார்த்துட்டேன். இப்போ அது நல்லா கொதித்து மசால் வாடெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக வந்து அந்த மசாலாவும் அந்த காயும் வந்து ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான், அப்படி நெடுன்னு இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது, அப்படி கொலன்னு வரணும். அதுக்காக சில பேர் வந்து பொட்டுக்கல்ல அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க, அது வந்து டேஸ்ட்டு மாறும். ஆனால் அந்த காயவே மசிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால எனக்கு இது மசிக்க சிரமமாக இருக்குது, கொஞ்சம் நான் கேமரா வச்சுட்டு நான் மசிச்சு காமிக்கிறேன். நல்லா கொதித்து இதோட அந்த ஒரு மசால் வாடையெல்லாம் போயிடுச்சு, நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்திருக்குங்க. இது மாதிரி நல்லா வித்தியாசமான சுவையோடு இருக்கும். இப்போ கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக நம்ம வந்து பால் ஊற்ற போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் இது வந்து தேங்காய் பாலா அப்படின்னு, கண்டிப்பாக இல்லைங்க. சாதாரண நம்ம பசும்பாலோ பேக்கெட் பாலோ எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் கிட்ட ஊற்றிக்கிட்டு லைட்டாக கொதிச்சா போதுங்க. தேங்காய் பால் விட்டோம்னா அது வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், அது வந்து ரொம்ப ஹெவியாக ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இது வந்து நீங்கள் வந்து சும்மா சாதாரணமாக மசால் கிட்டத்தட்ட தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு சமம் தான், அந்தளவுக்கு தான் இருக்கும், வேறு டேஸ்டெல்லாம் மாறவே மாறாது. என்ன ஒன்று இதுனா, நாங்கள் நிறைய குருமா, இப்போ ஒரு சப்பாத்தி நிறைய குருமா வச்சு அந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் எங்கள் வீட்டில் உண்டு. எல்லாருமே காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவோம், அதனால் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தலைகளை தூவி அப்படி கொதிச்சோடனே அரைக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.